களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது என தாவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்திருக்காரு. திருச்சியில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், விக்கிரவாண்டி தொகுதி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ல நிற்காமல் போனது ஏன் அப்படின்னும், ஈரோட்டில் வந்து நிற்க வேண்டியது தானேன்னு வினவிய அவர், திமுகவும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே மோதியது, எல்லோரும் எங்கே போய் விட்டார்கள் என அவர் விமர்சித்திருக்காரு. ஈரோட்டு கடப்பாறையா, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்புக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கிவிட்டதாக கூறிய சீமான், திமுக தீய சக்தின்னு இப்பதான் தெரிகிறதா, அப்போ தெரியலையான்னு விஜய்க்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. விஜய் திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாரு. நாம் தமிழர் கட்சிக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு 4 எதிரிகளோடு மல்லு கட்டுகிறோம்னு கூறிய சீமான், தேர்தல் களத்துல நாங்க யாருன்னு இந்த 4 கட்சிக்கும் நல்லாவே தெரியும்னு அவர் கூறியிருக்காரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி என மறைந்த தலைவர்களின் பெயரை சொல்லி இன்னும் எத்தனை காலம் தான் மக்களை ஏமாற்றுவீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. கொள்கையை சொல்லி நாம் தமிழர் கட்சி மட்டுமே ஓட்டு கேட்கிறதுனோ, மற்றவர்கள் சின்னத்தை காட்டியும் பணத்தை காட்டியும் தான் ஓட்டு கேட்கிறார்கள்னு அவர் விமர்சித்திருக்காரு.